காலையிலேயே கிளம்பி போயிட்டாடி. காஃபி கூட சாப்பிடல. என்ன வேலைன்னே தெரியல. ஏண்டா மணி 7 ஆகுது, இப்பதான் எழுந்துக்கிறியா? கடை திறக்க லேட் ஆயிடாது? அத்தை, அவரை இன்னைக்கு கடைக்கு போக வேண்டாம்னு நான் தான் சொன்னேன். ஏன்? ராத்திரி அவருக்கு உடம்பு சரியில்லை, நல்ல ஜுரம். ஜுரமா? புடி. ஏண்டா ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஒண்ணும் இல்லம்மா. நீ சும்மா இரு. ஏண்டி அவனுக்கு ஜுரம்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்பவே டாக்டர் கிட்ட கூட்டு போயிருக்கலாம்ல? சொன்ன அத்தை, அவர் தான் கேக்கல. அவன் கேட்கலன்னா விட்டுடுவியா? ஏதோ கடமைக்கு கேட்டிருப்ப. என் புள்ள என்ன கஷ்டப்பட்டானோ என்னமோ. நான் தான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்லம்மா, விடுங்கம்மா. ரஞ்சனி, கொஞ்சம் வெந்நீர் போட்டு வை, குளிச்சுட்டு கிளம்புறேன். முரளி, என்னம்மா? இந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடா. புஷ்பா வளகாப்பு நல்லபடியா முடிஞ்ச மாதிரி பிரசவம் கூட நல்லபடியா நடக்கணும். அதுவும் சுகப்பிரசவமா நடக்கணும். சிசேரியன் அது இதுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த செலவு வேற அதிகமா வரும். அப்புறம் குழந்தைய தொட்டில போடுறது, பேரு வைக்கிறதுன்னு வரிசையா செலவுதான். இப்பவே எதுக்கு சொல்றேன்னா, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்ல. திரும்பவும் செலவா? என்னடா இப்படி கேக்குற? பிரசவத்துக்கு தானே உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா. செலவான்னு வாய் பொழந்தா நிச்சயமா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படும் முரளி. என்னம்மா விளையாடுறீங்களா? இப்பதான் 1 லட்சம் கொடுத்தேன், உடனே இன்னும் 50,000. நான் பணத்துக்கு எங்க போவேன்? ஏமா, நான் என்ன பணம் காய்க்கிற மரமா இல்ல ஏடிஎம் மிஷினா? பட்டன் நமக்கு நான் பணம் வர்றதுக்கு அதுல கூட போட்டு வச்சாதான் வரும். நீ ஏடா முரளி இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா பண்ண சொல்றீங்க? நான் என்ன நோட் அடிக்கிறேன்? என் புள்ள பிசினஸ் பண்றான்னு வெளியே வேணா பெருமையா சொல்லிக்கலாம். வாரம் என்ன கலெக்ஷன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட தானே கொடுக்குறேன். என்னங்க ஏன் இப்ப கொஞ்சம் சும்மா ரஞ்சினி. எப்ப பாரு பணம் பணம் பணம்னு என்னால முடியலம்மா. இங்க பாருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. 50,000 நிச்சயமா என்னால இப்ப முடியாது. நல்லா இருக்குடா நீ பேசுறது. தங்கச்சி பிரசவத்துக்கு கணக்கு பாக்குற ஒரே அண்ணா இந்த உலகத்திலேயே நீயா தான் இருக்க முடியும். அவ பிரசவத்துக்கு கணக்கு பாக்குறவ நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. அசிங்கமா இருக்கு எனக்கு. அண்ணே, நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வீட்டுக்காரர்கிட்ட நான் பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க எவ்வளவுதான் என்ன அக்கறையை பாத்துக்கிட்டாலும் எங்க அண்ணன் பாத்துக்கிற மாதிரி வராதுன்னு. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா காரை துப்புவாரு. நீ எதுக்குடி அழற? அழ வேண்டியவன் நான். இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டு இவன் தான் எல்லாமே நம்பி மோசம் போனே பாரு. என்ன சொல்லணும்? வேண்டாண்டி, இவங்க பணமும் வேண்டாம், இவங்க உறவும் வேண்டாம். நீ புறப்படு. ஏண்டி அப்படி பாக்குற? பொட்டிய கட்டு. மா, என்னம்மா பேசுற? அண்ணனுக்கு உடம்பு முடியல, ஃபீவரா இருக்குல்ல, இப்ப போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாண்டா, உங்களுக்கு எப்போ நல்ல மூடு வரும், எப்போ கெட்ட மூடு வரும்னு நான் பார்த்து தான் பேசணும். இத பாருடி புஷ்பா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இப்பவே உன் துணிமணி எல்லாம் எடுத்து வை. வந்து மாப்பிள்ள கால்ல விழற. நாங்க எல்லாம் நாதி கெட்டு போய் இருக்கோம். என் புள்ள காசு கணக்கு பாக்குறா. புஷ்பா பிரசவத்தை என்னால பார்க்க முடியாது. நீங்களே உங்க பொண்டாட்டி பிரசவத்தை நல்லபடியா பார்த்து செய்யுங்கன்னு அவர் கால்ல விழற. அம்மா, என்னம்மா பேசுற? ஒண்ணும் இல்ல விஷயத்த ஒரு இஷ்யூ ஐயா மாத்துற. அண்ணா நீ கிளம்புன. புஷ்பா, உன் பிரசவ செலவு நான் பாத்துக்கிறேன். நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, ஏன் எல்லாத்தையும் அண்ணன் தலையிலே கட்டணும்? சும்மா இரு சூர்யா, யாரும் எந்த கவலையும் பட வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க சொல்லுங்களேன். போதுண்டி, நடிக்காத. நீ பொறுப்படுறி புஷ்பா. இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க வேண்டாம். அசிங்கமா இருக்குண்ணே. இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் போறேனே. என்னால இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது. ஆனா நான் அப்படி ஒண்ணும் வக்கத்து போயிடல. என் வீட்டுக்காரர் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அடுத்தவங்க காலடியில வந்து நிக்க நான் ஒண்ணு கதியத்து போயிடல. புஷ்பா, நீ வாமா, நாம போலாம். புஷ்பா, ஏய், என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? தப்புங்க. அத்தை கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. தயவு செஞ்சு அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. போங்க. அண்ணி, அண்ணன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? சும்மா இரு சூர்யா, உனக்கு எதுவும் தெரியாது.
கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கும். ஆனா அதுக்காக பொறுப்பை தட்டி கழிக்க கூடாது சூர்யா. புஷ்பாவோட பிரசவத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஏங்க நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, போங்க போங்க. முதல்ல புஷ்பாவை போய் போக வேண்டாம்னு சொல்லுங்க, போங்க. செலவுக்கு என்ன பண்றதுன்னு இப்ப உங்களுக்கு கவலை வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போங்க ப்ளீஸ், போங்க. ஐயோ புஷ்பாவை போக வேண்டாம்னு சொல்லுங்க, போங்க. சூர்யா, வர வர உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்குதுப்பா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. புஷ்பா, முதல்ல பேக்ல எடுத்து வை. நீ ஒன்றும் போக வேண்டாம். பெருசா முறுக்கிட்டு பேசுன. அம்மா புரிஞ்சுக்கங்கம்மா, நான் ஏதோ நினைப்புல பேசிட்டேன், மனசுல வச்சுக்காதீங்கம்மா. புஷ்பா, உனக்கும் தான் சொல்றேன். இங்க பாரு, பேக் எடுத்துட்டு கிளம்புறதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. புரியுதா? இதையும் நீயா வந்து சொன்னியா இல்ல உன் பொண்டாட்டி சொல்ல சொல்லி அனுப்புனாளா? என்னம்மா, சொல்லிட்டேன்ல, விட்டுருங்கம்மா. நான் பேசுனது தப்புதான். புஷ்பா, பேக்ல எடுத்து வை. ஏய், அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னடி? துணி எல்லாம் எடுத்து வெளியில வை. பொட்டியை கட்டுன்னு நீ சொன்னதும் நான் ரொம்ப பயந்தே போயிட்டேம்மா. அண்ணன் மட்டும் இப்ப வந்து சொல்லன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பிக்கிட்டே இருந்திருப்பேன். என் புள்ள பத்தி எனக்கு தெரியாதாடி? அவங்கிட்ட எது எப்படி பேசினா என் வழிக்கு வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? என் புள்ள கோவத்துல பேசினாலும் என் கோவத்துக்கு முன்னாடி அது எடுபடாதுடி. ஆனாலும் நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் தாமா. எங்க நிஜமாவே நான் கிளம்ப வேண்டி வந்துருமோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படியெல்லாம் விட்டுடுவேனா? என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லடி. எனக்கு புரிஞ்சுதுமா, எனக்கு நல்லா புரிஞ்சுது. உனக்கு மனசாட்சியே கிடையாதாம்மா? அண்ணனும் நீ பெத்த புள்ள தானே? நீ இப்படி வண்டியா பாவத்தை சம்பாரிச்ச, அது எங்க தள்ள தான் வந்து விடியும். நான் எங்கலன்னு சொன்னது உன் ஆசமங்க புஷ்பாவையும் சேர்த்துதான். என்ன வார்த்தை சொல்லிட்டு போறாம? இவன் எல்லாம் என் புள்ளையா? ச்சே. அப்பா, அப்பா ஒரு நிமிஷம். ரஞ்சினி, எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. 100 வயசுமா உனக்கு. சொன்னா நம்ப மாட்டேன். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. ஏன் நடந்து போறீங்க? வீட்டுக்கு தானே போறீங்க? இருங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, உடம்புக்கு நல்லது தானே நடந்து போறது. எனக்கும் கொஞ்சம் அப்படியே உலாத்தின மாதிரி இருக்கும். ஆமா, வீட்டுக்கு போயிட்டு இருக்கியா? ஆமாப்பா. உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணுமா? சொல்லுங்கப்பா. அப்பான்னு என்ன உரிமையோடு கூப்பிடுற, சொந்த மகளா நினைச்சு கேட்கிறேன். தப்பா நினைச்ச கூடாதுமா. என்னப்பா நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. வீட்டுல ஏதாவது பண கஷ்டமாமா? புரியலப்பா. மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. எதுக்கு கேக்குறேன்னா, ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாம போஸ்ட் ஆபீஸ்ல மாசம் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு வர்றேன். எப்படியும் ஒரு 35,000 ரூபாய் தேரும்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா? இது பாருங்க, எங்களுக்கு எந்த விதமான பண கஷ்டமும் இல்ல. நிஜமாத்தான் சொல்றியா? சத்தியமா தான்ப்பா. எங்களுக்கு என்ன கஷ்டம்? மாசம் போனா எனக்கு சம்பளம் வரப்போகுது. என் வீட்டுக்காரர் கடை வச்சிருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லப்பா. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு புரியல. இல்ல, இது முரளி தம்பி வீட்டுக்கு வந்திருந்தாருமா. இளங்கோட்ட கொஞ்சம் பணம் கேட்க வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பிசினஸ்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். நான் அதுக்காக சொல்லலம்மா. என்னதான் இருந்தாலும் இளங்கோட்ட வந்து பணம் கேட்குற அளவுக்கு சிக்கல்னா எனக்கு கொஞ்சம் மாதிரியா இருந்ததுமா.
என்னப்பா சொல்றீங்க? இளங்கோகிட்ட வந்து பணம் கேட்டதையோ அவன் கொடுத்ததை பத்தியோ நான் தப்பா சொல்லலம்மா. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன கஷ்டமோன்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்ததுமா. அதனால தான் கேட்டேன். என்கிட்ட 35,000 ரூபாய் இருக்குமா, அதை நான் உடனே எடுத்து கொடுக்க முடியும். இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லப்பா. ஒருவேளை சரக்கு எடுக்கிறதுக்கு பணம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டிருக்கும். இளங்கோ கிட்ட கேட்டிருக்காருன்னா அது மாப்பிள்ளைங்கிற முறையில மட்டும் இல்லப்பா. இளங்கோவை என்னோட தம்பி மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. அந்த உரிமையில தான் கேட்டிருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லப்பா. சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட கேட்கறது நல்லது இல்லையா, அதான் கேட்டேன். நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதம்மா. ஐயோ, என்னப்பா நீங்க? நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். சரிம்மா, நான் புறப்படுறேன். வரட்டுமா? சரி, பத்திரமா போங்க. சரிம்மா. உங்க ஹஸ்பண்டை நேத்து ஒரு கந்துவட்டிக்காரன் வீட்டுல பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. அவசரமா ஒரு 25,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது. சரக்கு எடுக்க உங்ககிட்ட 25,000 ரூபாய் கேட்ட விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். புரியலங்க. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும்னு சொன்னேன். அம்மாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாத கேள்விங்க வரும். நீங்க நேத்து என்கிட்ட பணம் கேட்டிருந்தீங்கல்ல, இந்தாங்க. 25,000 ரூபாய் இருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் மாத்திரம் மருந்து பேசாம படு. ஆனா உங்களுக்கு ஜுரம் இருக்குதுங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, எனக்கு தெரியாது. இல்லம்மா, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ரவி சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? ஏதாவது பெருசா கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கு பணத்துக்காக ஏதாவது அலைஞ்சிட்டு இருக்காரோ? இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. இல்ல, இத வளர விடக்கூடாது. இன்னைக்கு கண்டிப்பா கேட்டுடுறேன். என்ன ஆனாலும் சரி, கேட்டுடுறேன். என்ன ரஞ்சனி இது? வேலையா இருக்கேன்ல. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும். அதுக்கு எதுக்கு நோட்டை போடுங்கிற? போதுங்க, எதையும் மூடி மறைச்சு இனிமே ஒண்ணும் ஆக போறதில்ல. நான் வெளிப்படையாவே கேட்டுடுறேங்க.
உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏதோ என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இனிமே நம்ம வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு வரவே வராதுங்க. கந்து வட்டிக்காரங்கிட்ட ஏன் போனீங்கன்னு கேட்டேன். யார் சொன்னாங்கன்னு திருப்பி கேட்டு சத்தம் போட்டு என்ன நீங்க அடக்கிட்டீங்க. சரக்கு வேணும்னு 25,000 ரூபாய் என்கிட்ட கேட்டீங்க. நானும் கொண்டு வந்து கொடுத்தேன். அதே காரணத்தை சொல்லி இளங்கோ கிட்ட கூட 15,000 ரூபாய் பணம் வாங்கியிருக்கீங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? 25, 15, 40,000 ரூபாய் சரக்கு எடுக்கிறதுக்கு வாங்கியிருக்கீங்க. சரக்கு எடுத்துட்டீங்களா? இல்ல கந்து வட்டிக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பணத்தை வாங்குனீங்களா? எதுக்கு கந்து வட்டிக்காரங்கிட்ட போனீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்கிட்டயும் இளங்கோ கிட்டயும் வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க? இது பாருங்க, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நிறுத்து. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னமோ வக்கீலட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போற. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி குதிக்கிற? இல்ல, என்னமோ ஆயிடுச்சுங்க. எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. ஏதாவது மோசமா ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில தாங்க கேக்குறேன். என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். உன் அக்கறையை நீயே வச்சுக்க. உன்கிட்ட யார் சொன்னா? அப்போ இளங்கோ கிட்டயும் நீங்க காசு வாங்கினது உண்மைதானே? யார் சொன்னா என்னங்க? இளங்கோ வத்தி வச்சுட்டாரா? புரியாம பேசாதீங்க. யார் சொன்னாங்கங்கதா பெருசு. உங்களுக்கு எதுக்குங்க இப்ப இவ்வளவு பணம்? இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்னங்க பண்றீங்க? கந்து வட்டியில மாட்டினா மீளவே முடியாதுன்னு சொல்றாங்க. நான் என்ன ஏதுன்னு கேட்டா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்கு அவசியம் இல்லாத விஷயம் ரஞ்சனி. நீ தேவையில்லாம எல்லாத்துலயும் மூக்கு நுழைக்க பாக்குற. நான் உங்க பொண்டாட்டிங்க. எதுக்கு தப்பான வழியில போறீங்கன்னு கேட்டா அது தேவையில்லாம மூக்க நுழைக்கிறதா? ஆமா, உனக்கு தேவையில்லாத விஷயம் தான். நீ டீச்சர்னா அத ஸ்கூலோட வச்சுக்க. என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிற வேலை எல்லாம் வேண்டாம். எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம். இல்ல இல்ல, இது நீங்க பேசலங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியாது. உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க. ஆமா, என்னமோ ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சுல, விட்டுரு. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். எல்லாத்துலயும் நாட்டமைக்க வர மாதிரி என் விஷயத்துல நுழையாத. வர வர உன்னை பார்க்கவே கடுப்பா இருக்க. ச்சே. மனுஷன் வீட்டுக்கு எதுக்கு வரான்? வெளியே படுற கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா கிடப்போமா? 4 வார்த்தை நல்லதா கேட்போமா? பொண்டாட்டி, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு 4 பேரோட சந்தோஷமா பேசுவோமா? நிம்மதியா தூங்குவோமான்னு பார்த்தா வர வர வீட்டையே நரகமாக்கிட்டு இருக்க நீ.